என்கிட்ட ஒரு சில பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நான் தானே உழைக்கிறேன், நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் ஏன் டேக்ஸ் பே பண்ணணும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஹே, இட்ஸ் மீ சிபி எஸ்ஆர்கே, வெல்கம் டு எஸ்ஆர்கே டேக்ஸ் ஆடிட். ஒரு நேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே கவர்மெண்ட் டேக்ஸ் மூலியமாக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேக்ஸை நம்ம கவர்மெண்ட் 2 விதமாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். இதில் டைரக்ட் டேக்ஸுங்கிறது இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது ஜிஎஸ்டி. இந்த டேக்ஸ் ரெவென்யூ மூலியமாக நம்ம கவர்மெண்ட் நம்ம பப்ளிக் தேவையான எல்லா விதமான சர்வீஸையும் நமக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஹெல்த் பாலிசி மேக் பண்ணுறது, நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ராவல் எல்லாமே அலோகேட் பண்ணி கொடுக்கறது, நமக்கு ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி கொடுக்கறது, அண்ட் நம்ம ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்காக ஸ்கீம் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம மார்னிங் வீட்டில் கிளம்புறதுலேருந்து ட்ராவல் பண்ணுறது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, அகெயின் ரிட்டன் வீட்டுக்கு வர்றது, நிம்மதியாக தூங்குற வரைக்கும் நமக்கு எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது கவர்மெண்ட் தான். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.